வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு நம்மளோட சவால்ல 10வது நாள். செவ்வாய்க்கிழமை இரவு உலகமே எதிர்பார்த்த அந்த அதிபயங்கரமான அச்சுறுத்தல். கெடு என்னன்னா சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர்னு ஆகிப்போச்சு. இந்த போரை 2 வாரம் ஒத்தி வச்சதுனால இந்த ஊர் மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டு இரவு தாமதமாக நான் உறங்கியதால் அதிக சந்தோஷத்துல அதிபயங்கரமான உறக்கத்தை போட்டுவிட்டேன். புதன்கிழமை எனக்கு விரைவாக நிறைவடைந்தது. அதுக்குள்ளார நம்ப ஆளுக உப்பு தண்ணியை தான் குடி தண்ணீர் ஆக்குவாங்க, அதனால இனிமேட்டுக்கு துபாயில் தண்ணியெல்லாம் கிடைக்காது அப்படின்னு உறக்க சொன்னதனால் ஐயோ கடவுளை இதுவரைக்கும் இல்லாத ஆட்டம் கண்டுட்டோம். மட்டுமா நண்பர்களிடமிருந்து அலைபேசி, உறவுகளிடமிருந்து தொலைபேசி, தப்பா இருங்க, பத்திரமா இருங்க, அறிவுறுத்தல்கள் வந்த வண்ணமே இருக்கின்றது. தூங்கி எந்திரிச்சா அடுத்த 1 மணி நேரத்துல செய்தியே தலைகீழ். குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு மறுபடியும் போர் பயணத்தை ஆரம்பித்து விட்டனர் அந்த வன்ம மனிதர்கள். இங்க நான் யாருக்குமே ஆதரவு கொடுக்கல. யாரையும் நிம்மதியா வாழ விடாம பதட்டத்தையும் பதபதப்பையும் உருவாக்கி உயிர்களை பறிக்கும் அத்தனை பேருமே குற்றவாளிகள் தான். இந்த ஊர் வம்பெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு? 10 நாள் சவாலை 15 நாட்களாக ஆகிவிட்ட காரணத்தால் நாளையிலிருந்து 100 நாள் சவாலை ஆரம்பிக்கப் போகிறேன். குடும்பத்துல புதிதாக இணைந்த ரவி, இஷ்னா, ஃபாத்திமா, இஷானா, மஞ்சு ஆகிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. அப்புறம் ரேவதி சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நீங்க துபாயில என்ன சிஸ்டர் பண்றீங்க அப்படின்னு. நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர்மா. நீங்க யுஏஇல எங்க இருந்தாலும் சரி, உங்களோட ட்ரெஸ்ஸு பழசாயி போச்சு, தூக்கி தூர போடணும், பிள்ளைங்களோட ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்களே தூக்கி எறிய வேணாம். இங்கே நெறைய ரீசைக்ளிங் பண்ற கம்பெனி இருக்கு. அவங்களுக்கு கால் பண்ணா, அவங்களே வந்து உங்களோட ட்ரெஸ்ஸோட அளவ எடைய போட்டு குடுத்து, அதுக்கான பணத்தையும் குடுத்துருவாங்க. நம்மள சுத்தி என்ன நடந்தாலும் நம்ம மிகவும் தைரியமாக இருக்கணும். அப்போதான் நம்ம குழந்தைகளையும், நம்ம குடும்பத்தையும் மிகவும் முக்கியமா நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும். உறுதியாக இருங்க நண்பர்களே. மீண்டும் நாளை சந்திப்போமா?